ஹாய் குட்டீஸ். நீங்களா எந்த ஸ்கூலு? எத்தனை படிக்கிறீங்க? 6th 7th 8th ஓகே. கேர்ள்ஸ் எல்லாமே அப்படி தானே? சரி, உங்களுக்கு ஒரு டாஸ்க் இன்றைக்கி வைக்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போ இந்த கம்பம் இருக்கு இல்லையா? என்ன கம்பம்? இது பார், பெரலர் பார்னு சொல்லுவாங்க. ஒன்று தான் இருக்குது, சிங்கிள் பார் தான் இருக்குது. ஓகே. இந்த பாரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 பேரா அல்லது 3 பேரா ஒரே டைமில் தொங்கி பேலன்ஸ் பண்ண. யார் அதிக நேரம் நிற்கிறேன்னு பார்க்கலாம். உங்களுடைய பலத்தை சோதிக்கிறோம், உங்களுடைய ஹேண்ட் பவரை சோதிக்கிறோம். அதே டைம் உங்களுடைய ஹேண்டுக்கு பவர் கொடுக்குறோம். சரியா? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு யார் வருது? ஒரு 3 பேர் எழுந்திரிச்சு வா. சரியா? எவ்வளோ நேரம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அப்படியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? தொங்குங்க போகலாம். படி. வந்துடுங்க. யார் அவுட்டாக வெளியே வந்துடுங்க. அடுத்த 2 பேர் போ. நெக்ஸ்ட் டூ கோ ஃபாஸ்ட். நீங்களே இறங்கிட்டீங்களா? ஏற்கனவே 3 பேர் இறங்கிட்டாங்க. அடுத்த 3 பேர் ஏறுப்பா. அப்போ பேலன்ஸ் பண்ணுறாங்க அருமையாக குழந்தைங்க. பசங்களுக்கு நிகராக பண்ணுறாங்க. இந்த ரவுண்டில் வின்னரு இந்த பாப்பா. இறங்கிப்பா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் நடந்திருக்கு. 2 ரவுண்டில் 2 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க 2 பேரும். அப்புறமா அவங்களுக்குள்ள காம்படிஷன் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இப்போ ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. 3 கேர்ள்ஸு. ஸ்டார்ட் பண்ணுமா. இதில் எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். இதில் யார் பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அதில் ஒரு ஆள் அவங்க கூட போட்டி போட போகிறாங்க. அதாவது இன்றைக்கி உடல் பலம் ரொம்ப முக்கியம். இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் இல்லை, வருங்காலகட்டத்தில் பிள்ளைங்களுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அது பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் நம்ம ஆளுங்களாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கலாம். எப்படியாப்பட்ட நோய் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். அதுக்கு இந்த மாதிரி மூச்சை பிடிச்சி செய்கிற பயிற்சியால் பார்த்திங்கன்னா உடல் மட்டும் இல்லை, நம்மளுடைய மனமும் வலிமை அடையும். இந்த 3rd ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வின் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்னம்மா? ஓகே, நீங்கள் அங்கே போங்க. ஓகே, அடுத்தது யார்? அடுத்த பேட்ச் வா. 4வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய பலத்தை சோதிக்கலாம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ரெடிமா? ஸ்டார்ட் பண்ண. ஆமாம், சரி. உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா எளிமையான பயிற்சிகள் இருக்குது, கடினமான பயிற்சிகள் இருக்குது. கடினமான பயிற்சிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா வகையிலையும் நம்மளை தயார் பண்ணிக்கலாம். எளிமையான பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் 4வது ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 4 ரவுண்டு வச்சோம். 4 ரவுண்டில் 4 பேர்த்த எடுத்திருக்கோம். அந்த 4 பேர்த்தில் பார்த்திங்கன்னா இப்போ 2 பேர் பண்ண போகிறாங்க. இதில் யார் ஹையஸ்ட்டாக நிற்கிறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு வருவாங்க. ஸ்டார்ட்மா. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம் நம்ம செஞ்சோம்னா, ஸ்கூலில் ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி செய்யக்குள்ள, ஒரு சில பயிற்சிகள் செய்யக்குள்ள பார்த்திங்கன்னா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களால எதையும் ஈஸியாக பேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பயிற்சி செய்யக்குள்ள நல்லா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், பசி எடுக்கும், நல்லா தூக்கம் வரும், நல்லா ஜீரணமாகும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் தான் இது. அந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு நல்லா பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30-35 வினாடிகளை கடந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வினாடிகளை கடந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. பசங்களுக்கு நிகராக ஒரு பிள்ளைங்க பண்ணுறாங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். பாப்பா அப்படியே வாங்க. பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி இப்போ ஒரு பொண்ணு செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ 2 பேர்த்தில் அவங்க யார் தயாராகிறாங்கன்னு பார்க்கலாம். ரெடிவா? ஸ்டார்ட். பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும். ஆண்களால் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, பெண்கள் தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும்.
நமக்கு எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் மட்டும் இல்லை நம்மளுடைய வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது பெண்கள். அவ்வாறான பெண்கள்கிட்ட இன்றைக்கி வித்தியாசமான ஒரு டாஸ்க்கு. நம்மளுடைய பெண் குழந்தைங்கக்கிட்ட சேலம் மாவட்டத்தில் உள்ள லகுவம்பட்டி பார்த்திங்கன்னா சித்தர் கோயில், சித்தர்களுடைய பேராலயமாக திகழும் சித்தர் கோயில் அருகில் இருக்குது அந்த ஸ்கூலில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு இந்த 4 பேர்த்தில் 2 பேர் ஆல்ரெடி 2 பேரை விட்டோம். அதில் ஒரு பொண்ணு ஆல்ரெடி செலக்ட் ஆகி அங்கே உட்காந்துட்ருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் அடுத்ததாக இவங்க 2 பேர்த்துக்கும் போட்டி அப்போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறுதி போட்டிக்கு வந்துவிட்டோம். இப்போ 2 பேர்த்துக்குமே இது 3வது ரவுண்டு. இதில் யார் அதிக நேரம் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பார்க்கலாம். நம்ம அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள், அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள லகுவம்பட்டி அந்த பகுதியில் இருக்கிற அரசு பள்ளி மாணவிகள் பார்ப்போம். அவருடைய இதில் யார் ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் கழுத்து கொடுத்து நிற்கலாம், ஹேண்ட் பேலன்ஸு நிற்கலாம். உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுறேன்னு பார்ப்போம். காலை பொண்ணு வந்து பாரு கீழே மோதலை, காலை கீழே மோதாது நிற்கலாம், காலை மடக்கி கூட நிற்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ணணும். 2 பேர்த்துக்கு சரியான காம்படிஷனு. யார் இதில் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. 2 பேருமே ஈக்குவலான போட்டி, சரியான போட்டியில் இருக்காங்க. 2 பேருமே 3வது ரவுண்டில் நீயா நானான்னு போட்டி போட்டுட்ருக்காங்க. நமது லகுவம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள். பெண் குழந்தைகளிடம் பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக கீ கொடுத்தோம்னா போதும். அவங்கள வந்து எந்த எல்லைக்குனாலும் நம்ம கொண்டு போகலாம். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா துறையிலையுமே இன்றைக்கி பெண்கள் சாதிச்சிட்ருக்காங்க. நமது லகுவம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக தொங்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டம். அது பார்த்திங்கன்னா 3வது ரவுண்டில் கிட்டத்தட்ட ஓகே வின்னர் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒரு 14 பேர்த்துக்கு போதும் அந்த பொண்ணு தான் வின்னர் ஆகிருக்காங்க. பாப்பா அவங்க பேர் என்ன? பேர் என்ன? தமேந்தியா. எத்தனை நாள் படிக்கிறீங்க? இது என்ன டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? டெய்லி பண்ணுவீங்களா? நல்லா படிப்பீங்களா? ஓகே, தமேந்திக்கு ஒரு கிளாப் பண்ணு. ஓகே, இந்த ரவுண்டில் மட்டும் இல்லை, இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3, 6, 9, 12 பொண்ணுங்க இருக்காங்க. இங்கே பாருமா, 12 பொண்ணுங்களுக்கு பொதுவாக தமயந்தி அவர்கள் வந்து சிறப்பாக பண்ணி ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ணி தன்னுடைய உடல் பலத்தை, தன்னுடைய கை பலத்தை, ஹேண்ட் பவரை காமிச்சிருக்காங்க. அவளுக்கு நம்மளுடைய SKN சேலம் கிரேட்டராஜ் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு பலத்த கைத்தட்டல் மற்றும் வாழ்த்துக்கள். நன்றிம்மா. சூப்பர். ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கராத்தே நடராஜ். ஜெய் ஹிந்த்.